தென்மண்டல அளவிலான சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டி புதுவையில் வந்து நடத்துகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 மாநிலங்களை சேர்ந்த பெண்கள் அணி ஆண்கள் அணி கலந்து கொண்டாங்க. அதில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கேரளா எல்லாம் ரெண்டுலேயுமே வந்து பெண்கள் மற்றும் ஆண்கள் அணிகள் கலந்து கொண்டாங்க. டென்னிஸ் பால் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ண கேம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் இது மட்டும்தான். அதாவது கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பிளேயர்ஸ், அதாவது ஒரு ஒரு ஏழ்மையான பிளேயருக்கும் விளையாட முடியும். அது இல்லாமல் வந்து ஒரு பெண்கள் ஈஸியாக வந்து விளையாடுறதுக்கு உள்ள கேம் அது. ஏன்னா அடிப்படாது, ஈஸியான கேம். ஆனால் டெக்னிக்கலான கேம். டென்னிஸ் பால்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா 6 அடித்தா அவுட் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் 4 அடித்தா வந்து தான் ஸ்கோர் பண்ண முடியும், சிங்கிள்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது டெக்னிக்கலான ஆடுற கேமு. ஒரு நல்ல ஒரு கேம் இது. பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரெகனைஸ் பண்ணதுனால இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஜிக்மரில் 2 பேருக்கு போஸ்ட் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் வந்து அப்போ போஸ்டலில் ஒரு 9 பேர் கிடச்சிருக்கு பாண்டிச்சேரியில். பெரிய ஒரு ரெக்கார்டு. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு மினிஸ்ட்ரி வந்து ரெகனைஸ் கொடுத்து 2021 அது மெரிட்டரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுத்தாங்க 21. நாங்கள் 21லேருந்து 22 வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 270 மெடல் வந்து எல்லா கேட்டகரியிலையும் அண்டர் 14, சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், ஆல் இண்டியா, சவுத் ஜோன் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏஷியன் சாம்பியனில் ரெண்டு பேரும் பாண்டிச்சேரியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க கோல்டு மெடல் வாங்கினாங்க. அடுத்து செகண்ட் ஏஷியன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அண்ட் சீனியர் கலந்துட்டாங்க. அதுலேயும் வந்து இந்தியா டீம் கோல்டு மெடல் அதில் பாண்டிச்சேரியிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வந்து நிறையா வந்து சீரியஸ் ஆடிருக்கோம். மொத்தம் 32 கோல்டு மெடல் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஒரு இந்தியா லெவலில் வந்து பாண்டிச்சேரி வந்து ஒரு குறுகிய காலத்தில், அதாவது நாங்கள் ரெகுலராக கேம்ப் போட்டு பசங்களை நல்லா ட்ரெயின் அப் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிரிக்கெட் நிறைய பேர் வர்றாங்க. பட் அதை யூசேஜ் வந்து இதில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னாக்கா நம்ம பாண்டிச்சேரியில் சென்டாக்கில் வந்து காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அலோவ் பண்ணுறாங்க. ஏற்கனவே போன தடையும் போயிருக்காங்க, இந்த தடையும் போயிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, இனி வர வேலை வாய்ப்புக்கு அதிக வந்து முன்னுரிமை உண்டு. இதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வேல்யூடு அந்தளவுக்கு வேல்யூடு. அதனால் இந்த நாங்கள் வந்து வருஷம் 3 ஸ்டேட் மீட் நடத்துகிறோம். அதாவது சப் ஜூனியர், ஜூனியர், அண்டர் 14, சீனியர்ஸ் நடத்துகிறோம். இந்த தடவை முதல் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து சவுத் ஜோன் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மேஜர் கேம். அதாவது இப்போ இன்னும் ஒரு நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இண்டியா நேஷனல் சாம்பியன்ஷிப் அப்படின்னாக்கா 38 ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மொத்தம் வந்து ஒரு 1200 பிளேயர் வருவாங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்ந்து. அதாவது எல்லா பிரிவிலையும், ஜூனியர்லையும் சரி, சீனியர்லையும் சரி, இதில் வருவாங்க. ஒரு பெரிய ஒரு மெகா கேம் மாதிரி இது. அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அதாவது இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரிக்கெட்டு நார்மல் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அதை ஒரு உள்ளே என்ட்ராவது வந்து ஒரு ஃப்ரீ குவார்ட்டர்லேருந்து ஒரு குவார்ட்டர் வரைக்கும் என்ட்ராவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது 38 ஸ்டேட்லேருந்து ஃபில்டர் ஆகி தான் வரும். ஒவ்வொன்றா ப்ரீ குவார்ட்டர், செமி, ஃபைனல்ஸ் அப்படி வரும். ஆனால் ஒரு மேஜர் கேமு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேமில் இருக்குது. அது எல்லோரும் பயன்படுத்தணுன்றது தான். நம்ம பாண்டிச்சேரியில் மெயினாக அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் ஒரு மேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வேல்யூடு எல்லாமே நம்ம கொடுக்குறதுக்கு. அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கிரவுண்டில் 6 அடிக்கணும். 6, 4 6 அடித்தா வச்சுங்களேன் அந்த அலோடு. பட் இதில் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் மட்டும் 6 கிடையாது. அது பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் ஆடிடலாம். ஆனால் இது டெக்னிக்கலாக ஆனால் மட்டும்தான் ஆட முடியும். இது 30 yard சர்க்கிள் இது. அதில் இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னாக்கா 11 பிளேயர்ஸ் ஆடுவாங்க அதில் அந்த கிரிக்கெட்டில். பட் இதில் பார்த்தீங்கன்னா 9 பிளேயர்ஸ், 9 + வந்து 5 வந்து சப்ஸ்டியூட். மொத்தம் டோட்டல் 14 பிளேயர்ஸ் ஒரு டீமில் இருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு டீம் கோச், மேனேஜர் இருப்பாங்க. அதாவது கேமுக்கு டிஃப்ரெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது பார்க்க தான் கேம் வந்து டென்னிஸ் பால்வாங்க. ஆனால் அது ஃபுல்லாக டோட்டலி டெக்னிக்கல் கேம் இது. இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆடுன்றது வந்து பார்த்தா தெரியும். அதாவது ஒருத்தர் பார்க்கும்போது அந்த கேமோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும் உங்களுக்கு.